வணக்கம். சில இயக்குநர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வியப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து முதல் படம் பண்ணியாச்சு, அடுத்த படம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட அடுத்த படத்துக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த படங்கள் மாதிரி சில படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ணால் ஜெயிக்க முடியாது, அப்படி பண்ணால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த விழாவுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, கிராஃப்ட் கம்மியாக இருக்கானா கிடையாது, ஃபிலிம் சென்ஸ் கம்மியாக இருக்கானா கிடையாது. அவங்களால நினச்சா என்ன வேணால் க்ரியேட் பண்ண முடியும், என்ன வேணால் எழுத முடியும். ஆனால் இப்படி ஒரு படம் தேவை அப்படின்னு அவங்கள வருத்திக்கிட்டு எடுத்து கொடுக்குற இயக்குநர்கள் இருக்கிற இந்த மேடையில் நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன நீங்கள் கூப்பிட்டதுக்கு இந்த இடத்துக்கு. அப்படி வந்தவங்க தான் நான் பார்க்கும் பொழுது, நான் யாரெல்லாம் பார்த்து யார் மாதிரிலாம் படம் எடுக்கணும் அப்படின்னு யோசித்த அத்தனை இயக்குநர்களும் அத்தனை டெக்னீஷியன்ஸும் இங்கே இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களோட இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. மீனா கதிரவன் சாரோட ஸ்பீச்சுக்கு நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபேன். நான் அவர் எப்படி எவ்வளோ அழகாக பேசுவாரோ, எவ்வளோ கருத்துக்களை முன்வைப்பாரோ. இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஷாட் கூட தியேட்டருக்காகவோ வணிகத்துக்காகவோ எழுதின ஒரு ஃபீல் எனக்கு வரல. அந்த கதைக்கு என்ன தேவையோ, அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அது அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பார்க்குறேன். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு மெனக்கடல் இருக்குது. இந்த படம் அவசியம், இந்த படம் தேவை அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எடுத்து அதை வெளியிட்ட ஒரு உணர்வு எனக்கு அவர் கடத்தியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி இந்திய அரசியல் சூழலில் இது மாதிரியான திரைப்படங்கள், ஒரு திரைப்படம்ன்றது ஒரு 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 சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி சூழலில் இது ரொம்ப முக்கியமான படம். இது கண்டிப்பாக வெளியில் வரணுன்றதுக்காக தான் எல்லோரும் வந்திருக்காங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது சாம் சிஎஸ் அவருக்காகவும் ரொம்ப முக்கியமான வந்திருக்கு. ஏன்னா சாம் சிஎஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்கும். அவர் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவார், இல்லை இந்த மாதிரி மியூசிக் தான் பண்ணுவார்ன்ட்டு. ரீசெண்டாக அதை என்னோடய அடுத்த படம் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, கராத்தே பாபு. அவர் ஒரு 3 மியூசிக் டைரக்டராக எனக்கு தெரியாது, தமிழ் தெலுங்கு மலையாளம்ன்ற மாதிரி 3த்துக்கும் 3 ஆளாக அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. சில இடங்களில் நானே கொஞ்சம் ஓவராக போகலாம் அப்படி இப்படிலாம் பேசும் பொழுது அவர் என்னோடய படத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினாருன்னு நினைக்கிறேன். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில், இல்லை தலைவா எனக்கு இந்த படம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்றது எனக்கு அவர் சொல்லும் போது தான் எனக்கு சில விஷயங்கள் சில இடங்கள்லாம் புரியும். திடீர்னு கிளாஸ் எடுப்பார், இந்த இடம் இப்படி இருக்குது தலைவா, நீங்கள் பாருங்கள் இது பண்ணியிருக்கீங்க, இந்த இடம் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு செகண்ட் ஒரு 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 பி ஒரு 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 ட்ராக் ஒரு செகண்ட் இந்த பக்கம் போனால் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும், இந்த பக்கம் வந்தால் என்ன க்ரியேட் பண்ணுன்றதெல்லாம் எனக்கு சொல்லுவார். எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ரூட்டடாக சாங்ஸ், அவர் பார்க்குறதுக்கு ஏதோ ராக் ஸ்டார் மாதிரி பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிருக்காரு. ஆனால் அவ்வளோ ரூட்டடான மியூசிக் வச்சுருக்காரு. அது இந்த படத்தில் ரொம்ப க்ளீனாக தெரியுது. கராத்தே பாபுன்னு எனக்கு தெரியும்னு நம்புகிறேன். அவருக்காகவும் வந்திருக்கேன், மற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான படம்ன்ற மட்டும் எனக்கு புரியுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படத்தை பார்க்கணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த வாழ்வியல் தமிழ் சினிமாவில் அதிகமாக வரதில்லை. இஸ்லாமிய சொந்தங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்க ஒரு சூழல். அது இங்கே மலையாளத்தில் நிறைய பார்க்குறோம், தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கேண்டா வருதே தவிர என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க, இவங்களாம் பார்க்கும்போது அது என்னால் நிறைய இடங்களில் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவ்வளோ அழகாக அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.